ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராகியில் எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இப்போது 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கார ரொட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. நம்ம இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம் ரொட்டி தட்டுற அளவுக்கு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போது சின்ன சின்னதாக அப்படி ஒரு உருண்டை எடுத்துட்டு இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம வடை ஷேப்பில் தட்டிக்கங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது, அதுக்காக ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது. இப்போது கடாயில் நம்ம ரொட்டி பொரித்து எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்க ரொட்டியை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போது 2 பக்கம் வேகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கோங்க. நமக்கு லைட் ப்ரௌனாக மாறிட்டு வருது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். நம்ம இது மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் ஒன்றா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.